ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா நாளை மறுநாள் நாடாளுமன்றத்தில் தாக்கலாகிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வினாத்தாள் கசிவு நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் நேற்று பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மிக முக்கியமான மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு மசோதாவில் என்ன இருக்கிறது, என்ன அம்சம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக இதுவரை அறிவிக்கவில்லை என்றாலும் கூட தற்போது சில பிரத்யேகமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய இந்த மசோதாவிற்கு பெயர் இந்த பொது தேர்வுகள் முறையற்ற வழிகள் தடுப்பு சட்ட மசோதா 2026 என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற ஒரு சட்டம். கடந்த 2024ஆம் ஆண்டு பொது தேர்வுகளில் வினாத்தாள் கசிவுகளை கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தில் சில திருத்தங்களை மத்திய அரசு செய்திருக்கிறது. இந்த சட்ட திருத்த மசோதாவை வரும் திங்களன்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த திருத்தத்தின் கீழ் வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு விரைவு நீதிமன்றங்களை அமைக்க அம்சம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அத்தகைய வினாத்தாள் கசிவு வழக்குகளை 2 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்கப்பட வேண்டும் என்று அந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வினாத்தாள் கசிவுகளில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு விதிக்கப்படுகின்ற சிறை தண்டனை மற்றும் அபராதம் இவை 2ம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளுக்கான குறைந்தபட்ச தண்டனை 3 ஆண்டுகளில் இருந்து அதிகபட்சம் 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர ஆர்கனைஸ்டு வினாத்தாள் கசிவு குற்றங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை 7 ஆண்டுகளாகவும் 10 கோடி அபராதமாகவும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வினாத்தாள் கசிவுகளை விசாரிக்க மத்திய அரசு ஒரு சிறப்பு பணிக்குழுவை அமைக்கலாம் எனவும் விசாரணைகள் 2 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தினசரி அடிப்படையில் விரைவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட 3 மாதங்களுக்குள் விசாரணை முடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேல்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டால் அவை 3 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு முக்கியமான அம்சங்கள் இந்த திருத்தப்பட்ட சட்ட மசோதாவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிறை தண்டனையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அபராதமும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.